திருச்செந்தூர்ல அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வாக்கு சேகரிக்க சென்ற போது அவருக்கு பெண்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதனால அவர் திரும்பி போயிட்டாருங்க. இதே மாதிரி தூத்துக்குடியில அமைச்சர் கீதா ஜீவனுக்கும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. முள்ளக்காடு கிராமம் உப்பு உற்பத்தியாளர் சங்கம், முள்ளக்காடு, சௌரியாவரம், பொட்டல்காடு, அத்திமரப்பட்டி சுற்று வட்டாரத்தில் ஒரு 5 கிராம மக்கள் இந்த உப்பு உற்பத்தி தொழிலை நம்பி உள்ளனர். இதுக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷத்திலிருந்து கப்பல் கட்டும் தளம் என்று கூறி தவறாக கூறி தமிழக சிப்காட் நிறுவனம் இடத்தை எங்களோட உப்பளத்தை கைப்பற்றுவதற்கு தூத்துக்குடி எம்எல்ஏ கீதாஜீவன், மந்திரி கீதாஜீவன் அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இடத்த முடிவு பண்ணி இறங்கிட்டாங்க. இப்போ திரும்ப ஓட்டு கேட்டு எங்க ஊருக்குள்ளே திரும்ப வராங்க. எங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு இந்த திமுக எம்எல்ஏ திரும்ப எங்க ஊருக்குள்ளே ஓட்டு கேட்டுவதை வன்மையா கண்டிக்கிறோம். அத்திமரப்பட்டி, முள்ளக்காடு, பொட்டல்காடு, சவேரியார்புரம் பகுதியில உப்பளங்களை அழிச்சு கப்பல் கட்டும் தளம் அமைக்கிறாங்க. இதற்கு உடந்தையாக இருந்தார் என்பது கீதா ஜீவன் மீது உள்ள குற்றச்சாட்டு. ஓட்டு கேட்டு வந்த அவருக்கு எதிராக அந்த ஊர்களை சேர்ந்தவர்கள் ஒன்று திரண்டு கைகளில் கருப்பு கொடி ஏந்தியபடி குரல் எழுப்பினாங்க. எதிர்ப்புகள் எல்லாம் அவருக்கு எதிரான ஓட்டுகளாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.